ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, மாருதி 800ஓட டிஸ்ட்ரிபியூட்டரில் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா எப்படி wd40 வச்சு க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு லாக் இருக்கும். இதை இந்த சைடு தண்ணி விட்டிங்கன்னா வந்துடும். அதே மாதிரி இதுக்கு கீழே நேராக ஒன்று இருக்கும், அதையுமே நீங்கள் இந்த சைடு எடுத்திங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேப்பை தனியாக எடுத்துடலாம். இதுக்குள்ளே இருக்கிற அந்த கெப்பாசிட்டன்ஸ் தான் நம்ம வண்டியோட ஸ்பார்க்கிங்க்கு ரொம்ப முக்கியமான ஒர்க்கப்படுது. இந்த மாதிரி wd40 ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 3 months ஒன்ஸ் க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அதில் இருக்கிற ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்தாலோ, அதே மாதிரி இந்த கார்பன் இது கண்டக்டிவிட்டி இதில் இருந்து தான் இந்த கார்பன் உள்ளே தெரிகிற கார்பன், இந்த கார்பனுக்கு ஹை வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக ஆகலைனாலும் நம்மளுக்கு வண்டி ஸ்டார்டிங் கம்ப்ளீட் பிக்கப் அந்த மாதிரிலாம் இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா இதையுமே நம்ம ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே அடிச்சு விட்டிங்கன்னா நம்மளுக்கு கான்டாக்ட் நல்லாயிருக்கும், ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் இருக்காது. இதெல்லாம் ஒரு மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான். இது பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பண்ணிவிட்டு உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. இதை பண்ணிவிட்டு வண்டியை பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான்.